ஆமா அந்த தட்டு முக யாரு ஸ்டாண்டப் காமெடில வர மாதிரியே இருக்காப்புல சாமி எப்படியாச்சும் இவங்கள ஓட்டிடுங்க சாமி. ஓஹோ ஓட்ட வந்துக்கிறாராம் ஓடுவாய ப்ளீஸ் இங்க இருந்து ஓட்டிடுங்க சாமி. என்ன பண்ணுவ டேய் தூங்க நம்பர் எழுப்பு నాకంతే సొంతం ఎవరు లేరు 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 ఏ తల్లి ఓ సోడరు కాళ్ళు పెట్టరే ఈ செவ்வாழை செந்தமிழ்ல பேசலாம் ஏதோ புரியாத பாஷையில பாடுறாங்க பூமிக்கு சாமிக்கு காவால்ற வாண்டே டேய் நாங்கெல்லாம் தமிழ் பேய் தமிழே ஓட்டியா ஏதோ கன்னடால பாடுனுங்கற டேய் அவன் மறுபடியும் அதே பாடுனானா மண்டோட எடுத்து மூஞ்சி மேல ஏறா எனக்குன்னு சொந்தம் யாரும் இல்ல என் தாயை பார்க்காம நான் சுடுகாட்டுல பிறந்தவன். இது சுடுகாட்டுல பாடுற பாட்டாச்சே. ஏமா இவன் சாமியாரால வெட்டியானா இவனை கூட்டு வந்துக்கிற நாங்களாம் போக மாட்டோம் போய. என்ன சாமி இது? அவன் நீ லோக்கல் கொஞ்சம் கொஞ்சம் கம்முனு இருமே சும்மா சும்மா சாமி சாமி கம்முனுங்கற டே பாபு இவர் காசிமேட்ல மீன் விக்கிறாரு பாஷைய பத்தியா மூஞ்சி பாரு பாக்குற பூஜை பண்ண வந்த இடத்துல ஒப்பாரி வைக்கிறேன்னு தெரியல உனக்கு. இருங்கடா என்னடா பூ வச்சு குழந்தை மாதிரி விளையாடுறான் டேய் அந்த ரோஜா பூ நல்லா தள்ளி வைடா பேமெண்ட் கொடுத்த இவ்வளவு ஒர்க் பண்றாரு. புதிரில ஏமகத்தல் டம்பு நான் எடுத்து அவன் பார்த்தானா ஏய் தோபா வெச்ச என்ன சொல்லுங்க சாமி அமைதியா இல்ல பாரு போங்கற பிபி ஏறிட போகுது சாந்தம் சாமி. என்ன பண்றாரு என்னாச்சு சாமி? ஏன் பரதநாட்டியம் ஆட போறியா? இன்னும் ரொம்ப நேரமா சோம்பல் முடிக்கிறான். எருமாடு ஏப்பம் வர மாதிரி இருக்குது ஓ கிரீ அவன் வெளிக்கு ஒத்துங்கடா தூக்கம் வருது இவனே வரி வரி சட்டி போட்டு நிக்கிறாபல. அவன் உட்காரும் போதே நான் பாத்துட்டேன்டா பாருடா ஏன் பொம்பளை பிள்ளை இருக்குல சாரி சாமி வரும்ல டேய் என்னப்பா வண்டி எங்க போய் நிக்குது என்ன பண்ணாலும் வேவாது. டேய் அவன் அக்கல்ல கை விடுங்கடா சும்மா இருக்க மாட்டீங்க ஏன் சாவச்சு போடுறீங்களே அடிங் வாரா பிடிச்சு மூக்கா யாரு சாவச்சு போட்டுருவேன் ஏதோ டயர்டாக இருந்தா பத்து நிக்கிறேன் கொன்று வராம இவர் யாரு தெரியுதா இந்த கோயில் சண்டையில தோத்தானே அவன் தான் இது அதான் இந்த ஆள் மூக்கியா கோழி. இல்ல இவனே இவன் அசுரம் படத்துல பார்த்த மாதிரியே இருக்குது. கோமாளியில கூட ஜெயம் ரவிக்கு பகடா வாங்கி கொடுத்தாங்க 16 வருஷம் கோமாளியும் விட்டான் டேய் அந்த விபூதி ஏறா அது எடுத்து கூடாமா அந்த மண்டோட யாரு உனக்கு பெரியப்பாதா டைரக்டர் மேலே பூபதி அஷ்டியா இந்தா நீ கொஞ்சம் வாங்கிக்கோ. ஜம் ஜம் அடிங்கடா. ட்ரீம் ஜம் ஜம் ஏய், ஜம் ஜம் ஜம். என் மேல ஏஸ்டாண்டா அவன் கீழ அவுத்து அவன் ஜெட்டியோட நாரே மேலாக்குங்கடா அடிங்கடா எல்லாத்தையும் ஓ சாமி கிளம்புறாரா சட்டத்தில் நான் இவ்வளோ போய் ஓட்டிக்கிறேன் ஏன் ரத்த கட்டேரி முட்டை கட்டேரி சைனீஸ் பேய் ஜப்பான் பேய் கூட ஓட்டிக்கிறேன் ஆனா இந்த மாதிரி பைத்தியம் பேய்களை நான் பார்த்ததே இல்லை. இந்திய சினிமால மட்டும் இல்ல ஹாலிவுட் சினிமா வரலாறுல கூட இந்த மாதிரி பைத்தியக்கார பேய்களை பார்த்தே இருக்க முடியாது. சாமி ரொம்ப புகழாதீங்க சாமி எனக்கு கூச்சமா இருக்குது. ஏய் நீங்களா நல்லாவே இருக்க daily மாட்டீங்க மறந்து காசுமா போயிடுவீடா. தேங்க்ஸ் சாமி சேம் டு யூ. சாமி என்ன சாமி அதுக்குள்ள போற? இதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே வழிதான் இருக்குது. இவனுக்கு எல்லாம் உயிரோட இருக்கும்போது யாருக்கு பயந்தானுங்களோ அவங்கள கூட்டு வந்து ஓட்டு. வேற வழியே கிடையாது. நீ எவ்வளவு பேர் கூட்டிட்டு வந்தாலும் எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது போயிட்டா பாவம் இல்லடா நம்ம நீங்க ஹீரோனியா எல்லாரும் யாருக்குடா பயப்படுவீங்க? நாங்கெல்லாம் யாருக்குமே பயப்பட மாட்டோம். ஏய் பைத்தியம் நம்ம தான் மொட்டைக்கு பயப்படுவோம்ல. வந்துட்டோம் மேடம். ஜெனரேட் ஆஃப் பண்ணுங்க ஜெனரேட் ஆஃப் பண்ணுங்க பேக்கப் பண்ணுங்க பாவி கேட்டா சொன்ன கேட்டா சொன்ன மட்டும் பேரு ஏன் சொன்ன சோபா செல்ல போட்டு மெண்டல் ஹாஸ்பிடல் நான் ஹாஸ்பிட்டல் நல்லா விசாரிச்சிட்டேன். மொட்டையை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமா. இந்த ஏரியால தான் இருக்கிறதாக அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பின்னாடி தான் இங்கயா? இந்த வீடு தான். ஏமா இந்த மொட்டை வார்டன் எங்காவது வந்தானாமா? அந்த புறம்போக்க தான் சார் தேடிட்டு இருக்கிறேன். சீட்டை எடுத்துட்டு கட்டாம ஒளிஞ்சு நிக்கிறான். நானே அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். சரி அந்த மொட்டை வந்தானே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரி சார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் இளம்பெண் கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கை அம்மாநில அரசு
என்னப்பா அந்த போலீஸ் கட்டி தேடிட்டு இங்கே வந்துட்டாப்பா? ஏய் இதெல்லாம் ஒரு மேட்டர்னு ஃபோன் பண்ணி நிக்கிறேன். நாங்களே அடுத்த மர்டருக்கு ரெடி ஆயின்னு இருக்கிறோம். வைடா போன. என்னாச்சுமா போன உடனே வந்துட்டீங்க? இல்லடா பெரிய கமலஹாச மாறு வேஷம் போட்டுட்டு இருக்கிற வாடா. ஏய் மொட்டை வாடா வெளிய. ஏம்மா ஒரு பொம்பளை எப்படி அசிங்கப்படுத்துறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? உடவ கட்டதாடா இப்படி கூட்டிட்டு போறோம் இல்லன்னா அம்மனமா கூட்டிட்டு போயிருக்கோம். நான் யார் தெரியுமா? கிடைக்க வேண்டியது கிடைச்சு போச்சு. இனிமே சைலண்டா வாடா வாடா. ஏம்மா நீலி முட்டை அடிக்கியாடா நீ. இருமா உடனே சரி கட்டி வந்துடுறா. போடா பெரிய சாமுதிரியா பட்டு போடவே. பாத்தி இவனை கூட்டிட்டு போய் நீ வீட்ல இருக்கிறத முதல்ல ஓட்டு, நாங்க பின்னாடியே கிளம்பி வரோம். சரி. இல்ல கத்தி எடுத்துன்னு வரா. ஹீரோனி பார்த்தா என்னடா பீடி வாசனை வருது? நம்ம ஹீரோயின் வந்துச்சு பாத்தியா? ஓ அவதான் பீடி அடிக்கிறாளா? ஏய் எங்க போயிருந்த ஒரு நேரம் ஷார்ட் எடுக்கணும்ல, போய் ட்ரெஸ் பார்த்துட்டு வா. வாடா உள்ள. டேய் இங்க பாத்தியா யாருன்னு? நம்ம மொட்டையோட அக்கா மாதிரி இல்ல? அக்கா இல்லடா மொட்டை. உள்ள போ. ஐயோ போடா போடா போ. போடுடா போடுங்க. வாடா இங்க. இந்த பாரு மொட்டை வந்து பாரு. இங்க பாரு. வாடா இங்க. யாருமா இருக்கீங்க? அன்னைக்கு யாருமே தெரியலையா? ஐயோ நம்ம சண்டை போற சரிதான். இது உண்மையிலே பைத்தியம் தான் போல் இருக்கு. ஏய் இந்த பாரு. இங்க பாரு. புடி அவன. பயமுறுத்துறீங்களா? ஏன் வீட்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றீங்களா? என்ன பண்றேன் பாருங்க. வாங்க. ஏய் இங்க பாரு இவன பாரு. போ மொட்டை. வாங்கடா எல்லாரும். வாங்கடா. வா. வாடா. எல்லாம் வெளிய இருந்தா தானே டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. எல்லாரும் உள்ளே வச்சு பூட்டு. இங்க பாரு மொட்டை. 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீ கத்துற. சவுண்ட் கொடு. உடம்புல எரியுது. நீ மட்டும் கத்தலனா இங்க இருக்கிற கேமரால எனக்கு தெரிஞ்சிரும். சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லன்னா அப்புறம் ரிமோட்ல பட்டன் பிரஸ் பண்ணிடுவேன். அவனே கரண்ட் ஷாக் தான். டேய் மொட்டை இங்க கேமராலாம் எதுவும் இல்லடா. அது ஏசி ரிமோட் ஒன்று அவன் ஏமாத்துறாடா. சொல்றது கேளு. ஏமா ஹீரோயினி உனக்கு ஏமா லிப்பே சிங்க் ஆக மாட்டேங்குது? அது தீபா வெங்கட் கேளுடா. இந்த பொண்ணு பைத்தியமா? தனியா கட்டி வச்சுட்டு போயிடுச்சு. இந்த பொடியில அப்படியே நீ சாராயங்காசர் பொம்பளை மாதிரியே இருக்கிற. ஐயோ ஏய் தயா அண்ணா அவன் என்ன பண்றான் பாரு. என்ன தூங்குறானா? அண்ணே தொங்குறானே. எதை பிடிச்சி தொங்குறான்? ஐயோ தூக்குல தொங்குறானே. தூக்குல? ஆமாண்ணே. ஏய் ஏய் அவனை ஏத்துடா. ஏய் கை எப்படிடா அவன? உட்காரு உட்காரு. உட்காரு. ஆச்சு நீயா? டேய் இத்தனை வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சிருக்கேன்டா. அந்த கிரிக்கெட் கூட்டம் தான் நான் மறந்துட்டான். ஆமா ஆமா நீ எதுக்கு சாவ போன? நல்ல கேளு தம்பி. அதான் கேட்டேன்ல, எதுக்கு மறுபடியும் கேட்கணும்? எனக்கு 3 பசங்க. ரொம்ப ஜாஸ்தி. ஒருத்தன் பாகிஸ்தான்ல இருக்கான், ஆ. ஒருத்தன் ஸ்ரீலங்கால இருக்கான், ஆ. ஒருத்தன் சைனால இருக்கான். எல்லாம் எதிரி நாடா இருக்கு. எதிரி நாடா இருக்கிறது மட்டும் இல்ல, அவங்களே எனக்கு எதிரி ஆயிட்டாங்களே. தாரு எப்படி? எனக்கு போனே பண்றது இல்ல. ஐயோ உனக்கு எதுக்கு தேவையில்லையே. சாப்பிட்டியான்னு கேக்குறது இல்ல, அவசியம் இல்ல. என் பேர பத்த கூட பேசுறது இல்ல, பேசினாலும் புரிய போறது இல்ல. சொல்லாமலே கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டாங்க. செலவு மிச்சம். அதனாலதான் அண்ணாதியா சுத்துறதை விட தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணேன். தாசு சரி பண்ணி. சரி. யோ என்னையா நீ பழைய இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு தற்கொலை பண்ணீங்கன்னா அது குற்றம் தெரியாது உனக்கு? ஆமா இல்ல பின்ன எப்படிதான் அது சீக்கிரம் சாவுறது? நீ ஏன் சொல்லு. ரிவெஞ்ச். உன்னை கொலை பண்ண வந்திருக்கேன்டா நானு. ஐ ஜாலி. கொல்லு 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 கொல்லு. என்ன சிரிக்கிற? கொல்லு 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 கொல்லு. சிரிக்க கூடாதியா, பயந்துக்கணும்யா நீ. சரி பயந்துட்டேன். சாப்பிடி 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 சாப்பிடி. அதெல்லாம் சிரிக்க கூடாதியா, பயந்தாதான் நான் கொல்ல முடியும். நான் சாவணும்னு பயம் இருந்தா தானே தாசு? எனக்கு தான் சாவணும்னு ஆசையா இருக்கே. கொல்லு 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 கொல்லு. டேய் நான் கொலை பண்ணணும்னா எனக்கு ஒரு மூடு வேணும், புரியுதா? அந்த மூடு எப்படின்னா உன் கண்ணுல ஒரு பயம் இருக்கணும், வாயு உளரணும், உன் காலெல்லாம் நடுங்கணும். மொத்தத்துல மரண பயம் இருந்தாதான் நான் கொல்லுவேன். யோ அண்ணா என்ன கதையா சொல்லிட்டு இருக்காரு, பயந்த மாதிரி நடியா. ஓ ஐயோ 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 எனக்கு பயமா இருக்கு. பயந்துட்டானே, இப்ப போடுனே. நடிப்பாடா இது? சை. என்ன அவனை ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போடுனா அவனை வச்சு டைரக்ஷன் பண்ணி நிக்கிற நீ? அண்ணா அதான் ஏதோ ஒன்னு செஞ்சிட்டு இருக்கல, குத்திட்டு கிளம்பலானே. குத்துங்க. இப்படி சிரிச்சிட்டு இருந்தானா எப்படி அவனை குத்துறது? இதுக்குதான் நான் அடிச்சேன். வாடா. என்னடா
நான் குத்தவே இல்லை, சங்கு சத்தம் கேக்குது. காலிங் பெல். சார் டேப்லெட் சார். வாங்க. மருந்து கடைக்கார பையன் நான் தான் பிபி மாத்திரை கொண்டு வர சொன்னேன். ஆ, நீல மாத்திரை வாங்கிட்டு வா. மாமனாருக்கு பிபி மாத்திரையா வாங்கிட்டு வா. ஓகேண்ணா கையில் உட்காரு. வா 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 உட்காரு வா. என்னடா பிபின்னா பைல்ஸ் மாதிரி நடக்கிறாரு. அதுவும் லைட்டா இருக்கு. என்னதான் இல்ல அப்புறம்? அதுதான் போகும்போது ஒண்ணும் இல்லாம இருக்கணும்னு மாத்திரை சாப்பிடுறேன். அப்ப ட்ரெஸ் எல்லாம் கட்டிடுறா. மனத்தோடு போகணும். டேய் மாத்திரை கொண்டாடா சீக்கிரம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வாயில போடு. ப்ரோ அது இல்ல ப்ரோ, அவர் இல்ல ப்ரோ. ப்ரோ வேணாம் ப்ரோ. ப்ரோ அது அந்த மாத்திரை இல்ல ப்ரோ. தம்பி ஏன்பா லேட்டு? எங்கப்பா என் மாத்திரை? உங்களுக்கு எடுத்துட்டு வந்த மாத்திரை தான் சார் அவருக்கு போட்டாங்க. பப்ளிசிட்டி பண்ணாதப்பா. சேட்டா வேகம் வரும். என்ன ஜெம்ஸ் மாதிரி சாப்பிடுறீங்க மாத்திரைய? தம்பி என்ன மாத்திரை கொடுத்த? அவருக்கு கொடுக்க வச்சிருந்த மாத்திரை இது சார். அப்ப இது ஜாரான மாத்திரை சார். ஐயோ அந்த மாத்திரையா? குட் நைட் சார். ஐயோ என்னடா வாயிலே காத்தடிக்கிறான். என்னடா பிராய்லர் கோழி இருக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் வர்றான். ஹலோ டேய் மாத்திரை ஒன்று போட்டாலே அந்த ஆள் நட்டுக்குவான். நீ 3 மாத்திரை போட்ட? அதான் புட்டுக்குனானே. புட்டுக்குனானா? ஐயோ அப்ப என் ரிவெஞ்சு. டேய் கதவு சாத்துறா. நான் ஒரு 4-5 குத்து குத்திக்கிறேன். ஐயா நான் திரும்பவும் செத்தப்பா ஏய், மாதிரி சீ, இருக்காதயா? பயப்பட. அண்ணா இன்னொரு 3 மேட்டர் இருக்குல்ல, பாத்துக்கலாம் வாண்ணே. அப்படிங்கிற ஆமாண்ணே. இந்த கத்தி ராசி இல்லை. பீரங்கி வாங்கடா.